இது நிறைய டிபேட்டு, விமர்சனங்கள், அரசியல் நோக்கர்கள், வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் சுயநலத்தால தான். வேற யாரோ உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தாதான் அதுல சாத்தியமாகும். அம்மா இருந்தவரை நடக்கல. எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சிலர் சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த போன பாராளுமன்ற தேர்தல் அப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன். அதற்கு முன்பு 21 தேர்தல் அப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு அணியில இணையணும் சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சு. ஏன்னா என்ன சந்திக்க அவர் அச்சப்படுவார், ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான். அதனால நான் அதை சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தல் அப்பயும் ரொம்ப நாட்கள் அவர் எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது யாரும் என்று சொல்லல. பட் பழனிசாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. 24 மாத்திரம் இல்ல, 26 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாதுன்னு ஏதோ வடுக்கிட்டு போனார். ஆனா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும். என்ன கூட அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே பழனிசாமியை ஏத்துட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. என்னது சொந்த அனுபவத்தை சொல்றேன். உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு, இல்ல டெல்லிக்கு பயப்படுறாரு, ஏதோ பேசுறாங்க. எதை வேணாலும் பேசட்டும். அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க. இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்க யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள். இப்ப யாரும் என்கிட்ட பேசல. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை. சும்மா காற்றுல நிறைய செய்திகள்லாம் இருக்கு, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள், அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கியது. முதலா இதற்கான முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினதுதான் அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. நீங்க சொல்லக்கூடிய அந்த சுயநலம் சுயலாபம் அதாங்க திரு பன்னீர்செல்வம் தான் அதான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராததான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம்.